எபேசியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 2ஆம் அதிகாரம் 4லிருந்து 7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆமென். இதுதான் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் இதான் பார்க்க போகிறோம். இங்கே பவுல் என்ன பண்ணுறாருனா, எபேசு பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக என்ன பண்ணுறாருனா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். 3 பெட்டிஷனை வைக்கிறார். 3 விண்ணப்பங்களை அவர் ஏறெடுக்கிறார். அதில் ஒன்று என்னதுன்னா 3 காரியங்கள் நாம் பார்த்தோம். அதில் 3வது விண்ணப்பம் என்னதுன்னா, இந்த ஜனங்களுக்கு தேவன் என்ன கொடுக்கணும்னா பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று அவர் என்ன பண்ணுறாருனா ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். எதுக்காக பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறார்னா, ஏதோ அவங்க வீட்டில் தகடு இருக்கா இல்லையான்னு பார்க்கறது கிடையாது, அதுக்காக கிடையாது. ஏதோ எத்தனை பிசாசு இருக்குன்னு பார்க்கறதுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கலையா, ஏதோ மோகினி பிசாசு இருக்கா இல்லையா அதுக்காக கொடுக்கலையா. இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்லாம் ஒருத்தர் அப்படி தான் சொல்கிறார், உங்களுக்குள்ள மோகினி பிசாசு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு பாருங்க. அதுக்காக பிரகாசம் உள்ள மனக்கண்கள் கொடுக்கல. எதுக்காக தேவன் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்துருக்கிறார்னா நமக்குள்ள செயல்படுகிற வல்லமையை அறிந்து கொள்வதற்காக. ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு தேவன் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்திருக்கிறார். எதுக்காகனா உங்களுக்குள்ள செயல்படுகிற வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பவுலுடைய ஜெபத்தில் ஒரு ஜெபம் என்னதுன்னா, நமக்குள்ள செயல்படுகிற வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நமக்குள்ள செயல்படுகிற வல்லமை என்ன வல்லமை சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாருனா விவரிச்சுன்னு வர்றாரு. அதை தான் அந்த வல்லமையுடைய மகத்துவத்தை அவர் என்ன பண்ணுறாருனா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறாரு, அந்த வல்லமை என்ன ஆகுதுன்னா இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமை. ஆமென். இயேசு மரிச்சிட்டாரு. மரித்த இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஏதோ ஒரு வல்லமை அவருக்குள்ளே செயல்பட்டது. அதே வல்லமை இன்றைக்கு யாருக்குள்ளே செயல்படுதுன்னா உங்களுக்குள்ளே செயல்படுகிறது. ஆமென். வசனம் சொல்கிறது, உலகத்தில் இருக்கிற பார்க்கிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் அவர் ரொம்ப பெரியவர். ஆமென். அந்த வல்லமை தான் என்ன ஆகுதுன்னா உங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த வல்லமையை தான் என்ன பண்ணுறாருன்னா அவர் விவரிச்சுனே வராரு, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராரு. அவரால் நிறுத்த முடியல. அதை என்ன பண்ணுறாருன்னா 2ஆம் அதிகாரம் போகிறார். நம்மளுக்காக தான் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் பவுல் லெட்டராக எழுதினார், கடிதமாக தான் எழுதுறாரு எபேசு பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு. அப்போ நம்மளுடைய பிரயோஜனத்துக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 2ஆம் அதிகாரம் சொல்லிட்டு அவங்க போட்டிருக்கிறாங்க. முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். என்ன சொல்கிறாருன்னா ரட்சிக்கப்பட்டதே அவருடைய வல்லமையினால தான். ஆமென். அந்த சிஸ்டர் எனக்கு சுவிசேஷம் சொன்னாங்க, அந்த பிரதர் எனக்கு சுவிசேஷம் சொன்னாங்க, அந்த தீர்க்கதரிசி எனக்கு சுவிசேஷம் சொன்னாங்க, அந்த ஊழியக்காரர் எனக்கு சுவிசேஷம் சொன்னாங்க, ஆனால் ரட்சிக்கப்பட்டேன் இல்லை. தேவன் அவர்கள் எல்லாவற்றையும் உங்களுக்காக ஏற்படுத்தினார். ஆனால் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்தது. கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்தது. ஆனால் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்த வல்லமை இன்னைக்கு உங்களுக்குள்ள தான் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இந்த 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது முதல் 3 வசனங்கள் எதை குறித்து பேசுகிறதுனா பாவத்தை குறித்து பேசுகிறதுன்னு நான் சொன்னேன். மனிதன் என்ன இருக்கிறான்னா பாவத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு பேசுதுன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, 4லிருந்து 7 வசனங்கள் எதை குறித்து பேசுகிறதுனா தேவன் மனிதனுக்கு என்ன செய்திருக்கிறார் அதை குறித்து வேணா எழுதி வச்சுக்கோங்க. 1லிருந்து 3 வசனங்கள் எதை குறித்து பேசுகிறதுனா மனுஷன் பாவத்தில் இருக்கிறான் அதை குறித்து பேசுகிறேன். 4லிருந்து 7 வசனங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் இந்த மனுஷனுக்கு என்ன செய்திருக்கிறார் அதை குறித்து பேசுகிறது. அதாவது எதை குறித்து பேசுதுன்னா ரட்சிப்பை குறித்து பேசுகிறது. ஆமென். தேவன் என்ன செஞ்சிருக்கிறார் மனுஷனுக்கு அதெல்லாம் நம்ம பார்த்தோம். என்ன செஞ்சிருக்கிறார்னா தேவன் மனுஷனை உயிர்ப்பித்திருக்கிறார். ஆமென். உயிர்ப்பித்திருக்கிறார்னா அவன் ஆவிக்குரிய மரணத்தில் இருந்தான். ஆனால் இப்போ அவனுக்குள்ள என்ன செயல்படுதுன்னா ஒரு ஜீவன் அவனுக்குள்ள செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. ஆமென். அவன் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான்.
முன்னாடி ஆவிக்குரிய மரணத்தில் இருந்தீங்க, ஆனால் இப்போ நாம் ஆவிக்குரிய ஜீவனில் வந்திருக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவன்னா என்னது? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே ஆவிக்குரிய ஜீவன். அந்த ஜீவனுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். ரட்சிக்கப்படும் போது ஏதோ உறுப்புகள்லாம் மாறல. முன்னாடி கருப்பா இருந்தவங்க, ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படியே வெள்ளை ஆயிட்டோங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்கல பாருங்க. அப்படிலாம் நடந்துச்சுன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. மூக்கு கொஞ்சம் நீட்டமா இருந்துச்சு, இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு மூக்கு கொஞ்சம் குட்டி ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் நடக்கல. உறுப்புகள்லாம் மாறல பாருங்க. நமக்குள்ள ஒரு ஜீவன் செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. எதற்காக? இந்த தேவனை அறிந்து கொள்வதற்காக இந்த ஜீவன் செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. ஆமென். நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ரட்சிப்பில் இன்னொரு காரியம் நடந்திருக்கு. இன்னொரு காரியம் என்னன்னா, நாம் எழுப்பப்பட்டிருக்கிறோம். ஆமென். நாம் பாவத்திலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறோம். அப்போ உயிர்ப்பித்திருக்கிறார். ரெண்டாவது சொல்றாரு, என்ன நடந்திருக்கிறது நம்மளுக்கு? ரட்சிப்பில் என்ன நடந்திருக்குங்க? தேவன் என்ன செஞ்சிருக்கிறாருங்க? ஒன்று, உயிர்ப்பித்திருக்கிறார். ரெண்டாவது, எழுப்பப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அதோடு நிறுத்திக்கல. ஆண்டவர் உயிர்ப்பித்தார், ஆண்டவர் எழுப்பினார், அதோடு நிறுத்திக்கல பாருங்க. பவுல் இன்னொரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். ஆமென். ரட்சிப்பில் இந்த 3 காரியங்கள் நடந்திருக்கிறது. ஒன்று, நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், எழுப்பப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அதுதான் நம்மளுடைய கிறிஸ்தவர்களுடைய அந்த மேன்மை, அதனுடைய கனம் என்னதுன்னா, நாம் இன்றைக்கு அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்? உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நீ ஒருவேளை இங்கே திருவஞ்சேரியில் இருக்கலாம், சேரில் உட்காந்துட்டு இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் நாம் எங்கே இருக்கிறோம்னா, உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சரி, தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா 3 காரியங்கள் செய்திருக்கிறாருன்னு சொன்னால், ஒன்று உயிர்ப்பித்திருக்கிறார், இன்னொன்று நாம் எழுப்பப்பட்டிருக்கிறோம், மூன்றாவது உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். சரி, இதெல்லாம் பார்க்குறோம். தேவன் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாருன்னு பார்க்குறோம். ஏன் இதெல்லாம் செஞ்சார்? அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் தேவன் இதை செய்தார் அப்படின்னு சொல்லும் போது, 6வது வசனத்தில் ஏன் இதை செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள், 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக. எதுக்கு இதெல்லாம் செஞ்சாருன்னா, ஏதோ நாம் பாவத்தில் இருந்தோம், அப்படியே விட்டா இவங்க எங்கே போயிடுவாங்க? நரகத்துக்கு போயிடுவாங்க. ஆனாலும் இவங்களுக்கு என்ன பண்ணால் பாவம் மன்னிப்பை கொடுக்கணும், அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணால் இவங்களை ஆசீர்வதிக்கணும். அதுக்காக செய்யலையா? ரட்சிப்பு அதற்காக நம்மளுக்கு கொடுக்கலையா? ரட்சிப்பை எதுக்காக கொடுத்துருக்கிறாருன்னா, அவருடைய மகிமைக்காக. ஆமென். சொல்றாரு, அவருடைய தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை விளங்க செய்வதற்காக. ரட்சிப்பு அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஏதோ உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கணும், நீங்க நரகத்துக்கு போகக்கூடாது, நீங்க பரலோகத்துக்கு வரணும், அது நோக்கம் கிடையாது. எது நோக்கம்னா, அவருடைய மகிமைக்காக. ஆமென். இதை நீங்க இன்னும் நம்ம பார்க்கும்போது இது உங்களுக்கு புரியும். இதை நான் இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்மெண்ட்டாக சொல்ல போகிறேன். 4 ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். 4 ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இந்த வசனம் எதை குறித்து பேசுகிறதுன்னு. அதை குறித்த ஒரு புரிதல் உங்களுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். முதலாவது ஸ்டேட்மெண்ட் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, முதலாவது அறிக்கை என்ன சொல்ல போகிறேன்னா, ரட்சிப்புடைய பிரதான நோக்கம் தேவனுடைய மகிமைக்காக. The chief end and intent and object of salvation is the glory of God. ரட்சிப்புடைய பிரதான நோக்கம் என்னதுன்னா, தேவனுடைய மகிமைக்காக. ரட்சிப்புடைய பிரதான நோக்கம் நம்ம பாவிகளாக இருக்கிறோம், நம்மளுக்கு விமோசனம் கிடைக்கணும், நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், அதுக்காக இல்லை பாருங்க. ரட்சிப்பு அதெல்லாம் செகண்டரி தான், அதெல்லாம் 2வது கட்டம் தான். ஆனால் பிரதான நோக்கம், தி கிராண்ட் பர்பஸ், முதலாவது நோக்கம் என்னதுன்னா, இது எல்லாம் தேவனுடைய மகிமைக்காக. ஆமென். அதனால தான் பவுல் எல்லா இடத்துலையும் சொல்லுவார். முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, 6வது வசனம் பார்க்கும்போது 5வது வசனத்தில் பாருங்கள், பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்துள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக சொல்கிறாரு. பாவ மன்னிப்பு எது கொடுத்துருக்கிறாருன்னா, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக.
அதுக்கப்புறம் அடுத்த வசனம் இல்லை, இன்னொரு காரியத்தை 11ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, மேலும் கிறிஸ்துவ மேல் முன்ன நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சி. எல்லாமே இந்த ரட்சிப்புடைய நோக்கம் என்ன ஆகுதுன்னா அவருடைய மகிமைக்கு. இந்த பிரதான நோக்கம், கிராண்ட் பர்பஸ் எதுக்காகனா அவருடைய மகிமைக்காகவே நம்ம என்ன பண்றாருன்னா ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருக்கிறார். ஆமென். பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பாவத்துடைய பிரதான நோக்கம் என்னது? பாவத்துடைய பிரதான நோக்கம் என்னதுன்னா, ஏதோ ஆதாம் ஏவாளை ஏதோ பாவத்துக்குள்ள தள்ளணும். பாவம்னு சொல்லும் போது நான் பிசாசையும் சொல்றேன். ஏதோ ஆதாம் ஏவாளை ஏதோ பாவத்துக்குள்ள தள்ளணும், அது பாவத்துடைய பிரதான நோக்கம் இல்லை. பாவத்துடைய பிரதான நோக்கம் என்னதுன்னா தேவனுடைய மகிமை அங்க கெடுக்கப்பட வேண்டும். அங்க ஆதாம் ஏவாள் என்ன பண்றான்னா, பிசாசு ஒரு கருவியா வச்சான், ஒரு பகடக்காயா அவங்களை யூஸ் பண்றான். ஆனா அதன் மூலியமா என்ன பண்ணனா தேவனுடைய மகிமையை அவன் கெடுக்க அவன் முயற்சித்தான். ஆமென். அதுதான் என்னன்னா பாவத்துடைய பிரதான நோக்கம். தேவன் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் உண்டாக்குறார். மரம் செடி கொடிகள்லாம் உண்டாக்குறார், மிருக ஜீவன்கள்லாம் உண்டாக்குறார். அது மட்டும் இல்லை, சூரியன் சந்திரன்லாம் உண்டாக்குறார், நட்சத்திரங்களை உண்டாக்குறார். எல்லாத்தையும் உண்டாக்கும் போது அது எல்லாம் என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய மகிமையை அது என்ன பண்ணுதுன்னா வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய மகிமை என்ன பண்ணுதுன்னா விளங்க செய்கிறது. அதனால சங்கீதக்காரன் 19ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, வானங்கள் தேவனுடைய மகிமையையும் வெளிப்படு. அப்ப வானங்கள் என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறதா. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை என்ன பண்ணுதுன்னா அறிவிக்கிறது. பாருங்க, எல்லாம் என்ன பண்ணுதுன்னா எல்லா கிரியேஷன் சிருஷ்டிப்பு என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. நான் ஒரு நாள் ஊட்டிக்கு போனேன். ஊட்டிக்கு போயிட்டு மேலே ஏறி போயிட்டு எங்கன்னா தொட்டபேட்டான்னு கூப்பிட்டு போனாங்க மேலே. அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்போ நான் எல்லாத்தையும் பார்த்து நான் என்ன நினச்சேன்னா, இந்த மலையே இவ்வளோ அழகாக இருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்கே, இதை படைச்ச கடவுள் எவ்வளோ அழகாக இருப்பார். ஆமென். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய மகிமை என்ன பண்ணுதுன்னா வெளிப்படுத்துகிறது. ஆமென். ஆனால் தான் எல்லாத்தையும் படைக்கும் போது எல்லாத்தையும் பார்த்து என்ன சொல்றாரு தேவன், சூரியனை படைக்கும் போது, சந்திரனை படைக்கும் போது, மீன்களை படைக்கும் போது, மிருக ஜீவன்களை படைக்கும் போது நல்லது என்று கண்டார். அவர் பார்க்கறதெல்லாம் எல்லாம் படைப்புகள், அவர் படைச்சது எல்லாமே எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்கு, நல்லது என்று சொன்னார். ஆனா மனுஷனை படைக்கும் போது தேவன் என்ன சொல்றாருன்னா மிகவும் நல்லது என்று கண்டார், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாரு. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய மகிமை என்ன பண்ணுதுன்னா வெளிப்படுத்துகிறது. நாம் எல்லாரும் என்ன பண்றோம்னா தேவனுடைய மகிமையை நாம் வெளிப்படுத்துகிறோம். ஆமென். உங்களை பார்க்கும்போது, நீங்க கண்ணாடியில பார்க்கும்போது நீங்க சொல்லணும், நான் என்ன பண்றேன்னா தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறேன். ஆனா பிசாசுக்கு பிடிக்கல. இதான் இது எல்லாம் அவருடைய மகிமை வெளிப்படுது. அவர் நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு சொன்னார் பார்த்தீங்களா, அது பிசாசுக்கு பிடிக்கல. பிசாசு என்ன பண்ணுறான்னா எதனா இவருடைய மகிமையை கெடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஆதாம் ஏவாளுக்குள்ளே என்ன பண்ணுறான்னா பாவத்தை அவன் நுழைத்தான். அவங்கள ஒரு கருவிகளாக வச்சு என்ன பண்ணுறான்னா தேவனுடைய மகிமையை அவன் கெடுத்து விட்டான். பாருங்க, பாவத்தின் மூலமா இன்னைக்கு என்ன இருக்குன்னா தேவனுடைய மகிமை கெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மனுஷன் தேவன் படைச்ச நிலைமையில் இல்லை. இன்னைக்கு சிருஷ்டிப்பு எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லை. அப்பப்போ நிலநடுக்க வருது. நேற்று கூட எங்கேயோ நிலநடுக்க வந்திருக்கு பாருங்க, தமிழ்நாட்டிலே எங்கேயோ வந்துச்சு சொன்னாங்க. பாருங்க, இன்னைக்கு அது தேவன் படைத்த இதுல இல்லை பாருங்க. எல்லாம் இந்த பாவத்தின் மூலியமா எல்லாம் மகிமை என்ன இருக்குன்னா கெட்டு போய் இருக்கிறது. ஆனால் ரட்சிப்பு என்ன சொல்லுதுன்னா, ரட்சிப்பு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவருடைய மகிமை மறுபடியும் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்னைக்கு பிசாசு என்ன பண்றான்னா மகிமையை கெடுத்தான், தேவனுடைய மகிமையை கெடுத்தான். போய் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் தேவதூதர்கள்லாம் எல்லாம் சொல்லியிருப்பான் போல. என்ன சொல்லியிருப்பான்னா, பாரு ஆண்டவர் எல்லாத்தையும் அழகா படைச்சாரு, நான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன் அப்படி சொல்லியிருப்பான் போல. ஆண்டவர் என்ன பண்றாரு, ரட்சிப்பை கொடுத்து என்ன பண்றாருன்னா திருப்பியும் அந்த மகிமை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறார். மறுபடியும் திருப்பி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா மகிமை திரும்பவும் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஆனால் தான் உயிர்ப்பித்திருக்கிறார், எழுப்பியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இழந்த மகிமை திருப்பி கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு உன்னதங்களை உட்கார வச்சாரு. ஆமென். ஒரு நாள் வரப்போகிறது, இயேசு திருப்பியும் வரப்போறார். புதிய வானம் புதிய பூமி உண்டாக்கப்பட போகிறது. அவருடைய மகிமை திருப்பியும் அது
திரும்பவும் நமக்கு வரப்போகிற ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறார். ஆமென். அப்போது ரட்சிப்புடைய பிரதான நோக்கம் என்னதுன்னா, ஏதோ நமக்கு பாவம் மன்னிப்பு கொடுக்கணும், ஏதோ நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது, அது பிரதான நோக்கம் கிடையாது. அதெல்லாம் செகண்டரி தான். ரட்சிப்புடைய பிரதான நோக்கம் என்னன்னா, தேவனுடைய மகிமைக்காக. ஆமென். எல்லாருக்கும் விளங்குதா? ரெண்டாவது, அதான் பவுல் இந்த இடத்துல சொல்றார், தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை விளங்கச் செய்வதற்காக, வருங்காலங்களில் இப்பொழுதும் விளங்கச் செய்கிறதுக்கு, வருங்காலங்களும் விளங்கச் செய்கிறது தான் என்ன பண்றாருன்னா ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல போறேன்னா, ரட்சிப்பு என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய குணத்தை, மேன்மையும் அற்புதமான விதத்தில் வெளிப்படுத்துகிறது. சால்வேஷன் vindicates the greatness and the characters of God in a special way and in a manner which nothing else does. ரட்சிப்பு தேவனுடைய குணத்தையும் மேன்மையும் அற்புதமான விதத்தில் என்ன பண்ணுதுன்னா வெளிப்படுத்துகிறது. பாருங்க, வேற எதுவும் வெளிப்படுத்தலை, ஆனால் தேவனுடைய குணத்தை, தேவனுடைய மேன்மை என்ன பண்ணுதுன்னா ரட்சிப்பு தான் என்ன பண்ணுதுன்னா அற்புதமான விதத்தில் அது வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு ஒருவேளை வீழ்ச்சி இல்லைன்னா, மனுஷன் பாவத்தில் விழலைன்னா, அல்லது ரட்சிப்பு இல்லைன்னா, அல்லது கல்வாரி சிலுவை இல்லைன்னா, நாம் தேவனுடைய குணத்தையே நாம் புரிந்து கொண்டிருக்க முடியாது, நம்ம அறிந்து கொண்டிருக்க முடியாது. ஆனால் இந்த கல்வாரி சிலுவை, இந்த ரட்சிப்பு, இந்த வீழ்ச்சி என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய மகிமை என்ன பண்ணுது, தேவனுடைய குணத்தை என்ன பண்ணுதுன்னா அது வெளிப்படுத்துகிறது. ரட்சிப்பு, இந்த கல்வாரி சிலுவை, இது வீழ்ச்சி இல்லைன்னா நம்ம தேவன் என்ன நினச்சிருப்போம்னா, தேவன் அழகா சிருஷ்டிக்கிறவர், எல்லாத்தையும் அழகா படைச்சிருக்கிறார், ஏதோ வல்லவர் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் ரட்சிப்பு என்ன பண்ணுதுன்னா இன்னும் தேவனுடைய குணத்தை என்ன பண்ணுதுன்னா அதிகமாக வெளிப்படுத்துது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். என்ன கேள்வினா, எனக்கும் வந்த கேள்வி தான் உங்களுக்கும் வந்திருக்கும். ஏன் தேவன் ஆதாம் ஏவாளை பாவம் செய்ய அனுமதித்தார்? ஏன் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் பாவம் செய்ய அனுமதிக்காம இருந்திருக்கலாம்ல? ஏன் ஆதாம் ஏவாளுக்குள்ளே அந்த பாவம் செய்கிற அந்த சாத்திய கூற வச்சாரு? இந்த பாசிபிலிட்டி, பாவம் பண்ற அந்த பாசிபிலிட்டியா தேவன் வச்சாரு. அப்படி வைக்காம இருந்திருந்தாருன்னா இந்த உலகம் நல்லா இருந்திருக்கும், நம்ம எல்லாரும் நல்லா இருந்திருப்போம். ஆனா தேவன் ஏன் பாவம் செய்ய, ஆதாம் ஏவாளை பாவம் செய்ய அனுமதித்தார்னு அந்த கேள்வி எல்லாருக்குள்ளே வருது. அந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, அவர் அன்புள்ளவர் என்பதை காட்டுவதற்காக அப்படி செஞ்சார். ஆமென். ஏன் ஆதாம் ஏவாளை பாவம் செய்ய தேவன் அனுமதித்தார்னா அது என்ன காட்டுகிறதுனா தேவன் அன்புள்ளவர் என்பதை காட்டுகிறது. பாருங்க, ஆண்டவர் நம்மை ஏதோ பிணை கைதிகளாக உண்டாக்கவில்லை. நம்மளை எப்படி உண்டாக்கி இருக்கிறார்னா அன்பின் நிமித்தம் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவன் என்ன பண்றது இல்லைன்னா ஆஃபீஸ் போகும்போது மனைவியை வந்து உள்ள பெட்ரூமில் வச்சு பூட்டிட்டு போகிறது கிடையாது. ஏன்னா கணவன் அப்படி பண்ணுறாரா? அப்படிலாம் பண்ணுறது இல்லை. பாருங்க, ஏன்னா அவன் மனைவி வந்து ஏதோ பிணை கைதி இல்லை. பாருங்க, மனைவி எப்படி கல்யாணம் பண்ணியிருக்கிறார்னா அன்பின் நிமித்தம் கல்யாணம் பண்ணியிருக்கிறார். அப்போ அந்த அன்பு என்ன காட்டுதுன்னா ஒரு சுயாதீனத்தை கொடுக்கிறது. அன்பு என்ன கொடுக்குதுன்னா ஃப்ரீடம் கொடுக்கிறது. தேவன் ஏன் ஆதாம் ஏவாளை பாவம் செய்ய அனுமதித்தார்னு சொன்னா ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஒரு ரோபோட் மாதிரி படைக்கல. தேவன் அன்பின் நிமித்தம் படைத்ததுனால அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா ஃப்ரீடமை கொடுக்கிறார். அப்ப அன்பு என்ன கொடுக்குதுன்னா ஒரு ஃப்ரீடமை கொடுக்கிறது. அப்போ அது என்ன காட்டுதுன்னா ஒரு அன்பு என்ன பண்ணுதுன்னா ஒரு சுயாதீனத்தை அது கொடுக்கிறது. அப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், அப்போது ஆண்டவர் சொன்னாரே எல்லா பழத்தையும் சாப்பிடலாம், ஆனால் ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது சொன்னாரே, அது ஏன்? அது ஏன்னா அது வந்து என்னதுன்னா ஒரு கல்யாணத்தில் சொல்கிற ஒரு அறிக்கை மாதிரி. மேரேஜ் ஓவ்னு சொல்லுவாங்க. என்னது? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை உன்னை ஆதரிக்கவும் காப்பாற்றவும் பராமரிக்கவும் நான் என்ன பண்றேன்னா வாக்கு கொடுக்கிறேன். அதே போலதான் தேவன் என்ன பண்றாருன்னா ஆதாம் ஏவாளை பார்த்து என்ன பண்றாருன்னா ஒரு அறிக்கையை சொல்றாரு. என்ன அறிக்கையை சொல்றாருன்னா, நீ எல்லாத்தையும் சாப்பிடலாம், ஆனா ஒண்ணு மட்டும் சாப்பிடக்கூடாது. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அதை போய் சாப்பிட்டாங்க. ஆனாலும் தேவன் என்ன பண்ணனா அதை தடுக்கல.
தடுத்தாரா? போய் அவர் தடுத்திருக்கலாம்ல. ஏன் தடுக்கல? அது என்ன காட்டுதுன்னா, தேவன் அன்புள்ளவர் என்பதை காட்டுகிறது. மனிதனுக்கு என்ன பண்றாருன்னா, அந்த சுயாதீனத்தை, அந்த ஃப்ரீடம் என்ன பண்றாருன்னா தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நிறைய நேரத்துல நான் யோசிச்சு பார்க்கிறேன், அதெல்லாம் பண்ணாம இருந்திருந்தா என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்திருக்குமே, அந்த பாவத்தை செய்யாம இருந்தா என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்திருக்குமே, ஏன் ஆண்டவர் தடுக்கலன்னு ரொம்ப நாள் யோசிச்சிருக்கிறேன். நீங்க கூட யோசிச்சிருப்பீங்க, அந்த காரியத்தை ஏன் செய்ய விட்டார் ஆண்டவர்? அது செய்யாம இருந்தாருன்னா வாழ்க்கை மெஸ்ஸா போயிருக்காதே, வாழ்க்கை சின்ன பின்னமா போயிருக்காதே அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஏன் அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எப்படி படைச்சிருக்கிறேன்னா அன்பின் நிமித்தம் உண்டாக்கி இருக்கிறேன். உனக்கு என்ன கொடுத்துருக்குன்னா நான் ஃப்ரீடமை கொடுத்துருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் உங்களை ரோபோட்டாக படைக்கவில்லை. அவர் மேலே ரிமோட்டை வச்சுன்னு உங்களை ரோபோட் மாதிரி அப்படி படைக்கல. தேவன் எப்படி படைச்சிருக்கிறார்னா அன்பின் நிமித்தம் நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் தான் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு ஒரு சுயாதீனத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ ஏன் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் பாவம் செய்ய அனுமதித்தார்னு சொன்னால் அங்கே என்ன வெளிப்படுது? தேவனுடைய குணம் வெளிப்படுது. என்ன குணம்? அவர் அவர் அன்புள்ளவர். அந்த குணம் என்ன ஆகுதுன்னா வெளிப்படுகிறது. ஆமென். அது மட்டும் இல்லை, ரட்சிப்பு என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய குணத்தை அற்புதமான விதத்தில் வெளிப்படுத்துகிறது. பாருங்க, ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சவனே என்ன பண்ணியிருக்கலாம்னா ஆண்டவர் அந்த தோட்டத்திலே அவங்களை என்ன பண்ணியிருக்கலாம்னா சாகடிச்சிருக்கலாம், இல்லை தோட்டத்தை விட்டு அப்படியே அவங்கள துரத்திட்டு இருக்கலாம். ஆனால் அடுத்த நிமிஷமே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன பண்ண போறேன்னா பகையை உண்டாக்க போற. அவன் தலையை நசுக்குவான், நீ அவன் குதிங்காலை. பாருங்க, அது என்ன வெளிப்படுத்துனா தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. ஆமென். தேவன் என்ன பண்றாருன்னா மனுஷன் என்னதான் பண்ணாலும் தேடி என்ன பண்றாருன்னா அவனை அன்பு செலுத்துகிறார். ஆமென். என்ன பண்ணாலும் என்ன பண்றாருன்னா தேடி தேடி வராரு. அது எதை காட்டுகிறதுன்னா தேவன் அன்புள்ளவர். ஆமென். அது மட்டும் இல்லை, தேவனுடைய மேன்மையை அங்கே காட்டுகிறது. கிரேட்னஸ், தேவனுடைய மேன்மை அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. பிசாசுக்கு சொல்றார், நீ என்னதான் மகிமையை கெடுக்கணும்னு நினைச்சாலும் நான் அதை திரும்பி என்ன பண்ண போறேன்னா அதை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண போறேன். அதை என்ன பண்றேன்னா திருப்பியும் பிசாசு காட்டுறாரு, இந்த உலகத்திலே நான் மட்டும்தான் மேன்மை உள்ளவர். ஆமென். அப்போ இந்த ரட்சிப்புல என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய குணம் வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய மேன்மை என்ன ஆகுதுன்னா அற்புதமான விதத்துல வெளிப்படுகிறது. இங்க பவுல் சொல்லும் போது இங்க 4-7 வசனங்கள் எதை குறித்து பேசுகிறதுனா ரட்சிப்பை குறித்து பேசுகிறது. ரட்சிப்பை குறித்து பேசும்போது என்ன பண்றாருன்னா பவுல் என்ன பண்றாருன்னா தேவனுடைய குணத்தை என்ன பண்றாருன்னா இங்க வெளிப்படுத்துகிறார். ரட்சிப்பை பத்தி சொல்லும் போது அவரால் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தாம இருக்க முடியல. அவர் என்ன பண்றாருன்னா தேவனுடைய குணத்தை என்ன பண்றாருன்னா இங்க வெளிப்படுத்துகிறார். 4வது வசனத்துல நீங்க பார்க்கலாம், வாசிங்க. தேவனோ பாருங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யம். ரட்சிப்பை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா இந்த தேவன் யாருன்னா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆமென். ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா ரிச் இன் மர்சி. தேவன் என்ன இருக்கிறாருன்னா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரா இருக்கிறார். ரிச்சுன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? கம்மியாக காசு வச்சிருக்கணும் ரிச்சுன்னு சொல்லுவீங்களா, இல்லை நிறைய காசு வச்சிருக்கணும் ரிச்சுன்னு சொல்லுவீங்களா? அப்போ ரிச்சுன்னு சொன்னாலே என்னன்னா நிறைய இருக்கு அவர்கிட்ட, அதுதான் என்னன்னா ரிச்சுடைய அர்த்தம். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்னு சொன்னா, ஐஸ்வர்யம் உள்ளவர் சொன்னா அவர்கிட்ட என்ன இருக்குன்னா ஏராளமான இரக்கம் இருக்கிறது. 1 கிலோ கிடையாது, 2 கிலோ கிடையாது, இல்லை 10 கிலோ கிடையாது, அவர்கிட்ட டன் கணக்கில் இரக்கம் இருக்குது. ஆமென். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் சொல்லும் போது எதை சொல்லுகிறார்னா பவுல் அவர்கிட்ட ஏராளமான இரக்கம் இருக்கிறது. ஆமென். அதான் ஃபாதர் போடுறார், இரக்கத்தில் செல்வந்தர் நீரே. அப்போ இவர் யாருன்னா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இந்த இரக்கத்தை நம்ம எங்க பார்க்கலாம்னா ஆதாம் ஏவாள் உடைய கதையில நாம் பார்க்க முடியும். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சிடறாங்க. பாவம் செஞ்சவொடனே ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம்னா அவங்கள சாகடிச்சிருக்கலாம். சாகடிச்சிருந்தா கூட தப்பு கிடையாது. தப்பா? தப்பே கிடையாது. பாருங்க, ஒரு நீதிபதி இருக்கிறாரு, ஒரு குற்றவாளி இருக்கிறாங்க. குற்றவாளி என்ன ஆயிடுச்சுன்னா அவன் குற்றம் செஞ்சது நிரூபணம் ஆயிடுச்சு. நீதிபதி என்ன பண்றாருன்னா அவன் குற்றத்துக்காக என்ன பண்றாருன்னா ஜெயிலுக்கு அனுப்பிடுறார். அதுக்கு மட்டும் இல்லை, தூக்கு தண்டனை கொடுத்துட்றார்.
அதனால நீங்க நீதிபதியை வந்து ஒரு தப்பானவர் சொல்லுவீங்களா? சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா லாபடி அவன் தப்பு செஞ்சிருக்கிறான். அதனால நீதிபதி என்ன பண்ணிட்டாருன்னா அவனை தூக்குல போட்டாரு. அவர் வந்து நல்ல நீதிபதி. அதே போலதான் தேவன் அன்றைக்கு ஆதாம் ஏவால சாகடிச்சிருந்தா கூட தப்பு கிடையாது. யாரும் அவர் என்ன சொல்லியிருக்க மாட்டாங்க, இவர் கெட்டவர்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா அவர் அப்படி பண்ணல. ஏன் பண்ணலைன்னா அவர்கிட்ட ஏராளமான இரக்கம் இருக்கிறது. ஆமென். அந்த ஆதாம் ஏவாளை தேடி வருகிறார். தேடி வந்து என்ன பண்றாருன்னா அப்படி இரக்கத்தை அவர் காட்டுகிறார். ஆமென். நீதிபதிகள்லாம் இவர் பெரிய நீதிபதி. இவர் செஞ்சிருந்தா தப்பே கிடையாது பாருங்க. ஆனா செய்யல. அது எதை காட்டுகிறதுனா தேவன் இரக்கம் உள்ளவர் என்பதை காட்டுகிறது. ஆமென். நிறைய நேரத்துல தப்பு செஞ்சிரும் பாருங்க, பாவம் பண்ணிடுறோம் பாருங்க. ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா தேடி தேடி வராரு. ஏன் தேடி தேடி வராரு? அவர்கிட்ட கொஞ்சம் இறக்கம் இல்லை, 1 கிலோ இறக்கம் இல்லை, 2 கிலோ இறக்கம் இல்லை, அவர்கிட்ட டன் கணக்குல இறக்கம் இருக்கு. அவர்கிட்ட ஏராளமான இறக்கம் இருக்கு. ஆனால் தான் என்ன பண்றாருன்னா அவர் தேடி தேடி வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இங்க இந்த கல்வாரி சிலுவையில் என்ன பார்க்கலாம்னா இன்னும் அவருடைய இரக்க குணத்தை இன்னும் அதிகமா பார்க்கலாம். நான் சொன்ன ரட்சிப்புல தான் என்ன பண்ணுதுன்னா அவருடைய இரக்கம் அதிகமா வெளிப்படுதுன்னு சொன்னேன். இந்த கல்வாரி சிலுவையில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்றாங்கன்னா அவரை காரி துப்புறாங்க இயேசுவை. அவர் என்ன பண்றாங்கன்னா நிர்வாணமா நடக்க விடுறாங்க. பைபிளில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ட்ரெஸ் போட்ட மாதிரி காட்டுறாங்க பைபிளில். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா இயேசு அவர் நிர்வாணமாய் நடக்கப்பட்டார். அது மட்டும் இல்லை, அவர் அடிக்கிறாங்க, அவரை கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அவர் என்ன பண்ணுறாங்கன்னா சிலுவையில் அரைஞ்சிடுறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா யார் அவரை கேலி கிண்டல் பண்ணாங்களோ, யார் அவரை துப்புனாங்களோ, யார் அவரை அடித்தாங்களோ, யார் அவங்கள நிர்வாணமாக நடக்க விட்டாங்களோ அவங்களுக்காகவே என்ன பண்ணுறாருன்னா சிலுவையில் தொங்குகிறார். ஆமென். இது எதை காட்டுகிறதுனா இவர்கிட்ட ஏராளமான இரக்கம் இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆமென். அப்போ இங்க பவுல் சொல்லும் போது தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்ம பாவத்தில் கிடந்தோம், சேற்றில் கடந்தோம். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா தேடி வந்து என்ன பண்றாருன்னா இரக்கத்தை காட்டி இருக்கிறார். இரக்கத்தை காட்டி இருக்கிறதுனால தான் நீங்க பரலோகம் போக போகிறீங்க. ஆமென். அது மட்டும் 2வது வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் பாருங்க. இங்க 6வது வசனத்துல பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்துல வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின், இன்னொரு வார்த்தை பயன்படுத்துகிறார். இவர் என்னன்னா கிருபைன்னு சொல்றாரு. இவர் யாருன்னா கிருபையுள்ளவர். 2வது என்ன பண்றாருன்னா ரட்சிப்பை பத்தி சொல்லும் போது 2வது ஆட்ரிபியூட்ஸ் குணாதிசயத்தை சொல்றாரு. என்னன்னா இவர் கிருபையுள்ளவர். கிருபைன்னு சொல்லும் போது ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா கிரேஸ்ன்னு வருது. கிரேஸ் வந்து என்னன்னா சொல்றது, எல்லாரும் சொல்றது என்னன்னா இது வந்து கிறிஸ்டியன் வேர்டு. கிரேஸ் இஸ் எ கிறிஸ்டியன் வேர்டு. முன்னாடி வரைக்கும் கிரேஸ் அவ்வளோ எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் கல்வாரி சிலுவைக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக எல்லாரும் அந்த கிரேஸை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இந்த கிருபை எதுக்கேற்றாலும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு நல்லது நடந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, அவருடைய கிருபைங்க அப்படி சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய கிருபையை யூஸ் பண்ணுறாங்க. இது என்னன்னா கிறிஸ்தவ வேர்டு. இதோடைய அர்த்தம் என்னதுன்னா கிருபையுடைய அர்த்தம் என்னன்னா ஆங்கிலத்தில் என்ன வருதுன்னா அன்மெரிட்டட் ஃபேவர். அன்மெரிட்டட் ஃபேவர்னா என்னதுன்னா தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் தயவு, தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் ஈவு தான் என்னன்னா கிருபை. பாருங்க, நாம் தகுதியற்றவர்கள், தகுதியற்றவர்களுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா ஈவாக இயேசுவை கொடுத்திருக்கிறார். ஆமென். கிருபை என்ன பண்ணுதுன்னா கொடுக்கிறது. நான் ஒரு செய்தியில் இது பேசினேன். கிருபை வந்து கொடுக்குது, விசுவாசம் எடுத்துக்கொள்ளுது. தேவன் என்ன பண்ணா சுகத்தை கிருபையா கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், செழிப்பை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணோம், விசுவாசத்துல எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப கிருபை என்ன பண்ணுதுன்னா கொடுக்கிறது. அது மட்டும் இல்லை, கிருபை என்று சொன்னால் அது என்னன்னா தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஈவு. ஆமென். அதான் சொல்லுவாங்க, இந்த பையனுக்கு இவ்வளோ அழகான பொண்ணா, தகுதியற்றவன் ஆனால் இவ்வளோ அழகான பொண்ணு.
அதே போலதான் உங்களுக்கு இயேசுவின் ரத்தமா? இயேசுவின் ரத்தம் யாருங்க? அவர் விலையேற பெற்ற ரத்தங்க. ஆனா தகுதியற்ற நமக்கு இயேசுவின் ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, வெள்ளாட்டு கடா இளங்காலை இவருடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நாம் தகுதியற்றவர்கள். வசனம் சொல்லுகிறது, நாம் கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். அது மட்டும் இல்ல, தேவனுக்கு விரோதிகளாக இருந்தோம், தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், தேவனுக்கு பகஞ்சரா இருந்தோம். ஆனாலும் என்ன பண்றாருன்னா அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். அதான் கிருபை. ஆமென். கிருபைனா என்னதுங்க? தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஈவு. அது மட்டும் இல்ல, இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். 6வது வசனத்துல பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்துல வைத்த தயவினாலே. 2வது வார்த்தை பயன்படுத்த ரட்சிப்பை சொல்லும் போது ஃபர்ஸ்ட் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் சொல்றாரு, 2வது என்ன பண்றாருன்னா கிருபைன்னு சொல்றாரு, அவர் கிருபை உள்ளவன் சொல்றாரு, 3வது என்ன சொல்றாருன்னா அவர் தயவுள்ளவர். அவர் தயவினாலே என்ன பண்றாருன்னா நம்மை உன்னதங்களில் உட்கார வச்சிருக்காரு, நம்ம எழுப்பி இருக்கிறார், நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த தயவுன்னு சொன்னா என்னதுன்னா ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா கைண்ட்னஸ். கைண்ட்னஸ்னா என்னதுன்னா தயவு, பாராட்டுகிறது, தயவா இருக்கிறது. பாருங்க, ரட்சிப்புல என்ன பண்ணுதுன்னா இன்னும் இவருடைய தயவு இன்னும் அதிகமா வெளிப்படுது. ஆதாம் ஏவாளுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா தயவு பாராட்டினார். அன்றைக்கு அவங்களை படைக்கும் போது என்ன பண்றாருன்னா தயவு பாராட்டுகிறார். அவங்களுக்காக என்ன பண்றாருன்னா நதிகளை உண்டாக்குறார், அவங்களுக்காக மிருக ஜீவன்களை உண்டாக்குறார், அவங்களுக்காக செடி கொடிகளை உண்டாக்குறார், அவங்களுக்காக வெஜிடபிள்ஸை கொடுக்குறார். எல்லாமே என்ன பண்றாரு, தங்கத்தில் அவங்களுக்காக என்ன பண்றாருன்னா தயவு பாராட்டுகிறார். அதெல்லாம் யாருக்கு செஞ்சாரு? யாருக்கு செஞ்சாருங்க? ஆதாம் ஏவாளுக்கு செஞ்சாரு. அதெல்லாம் யாருக்கு செஞ்சாருன்னா அவங்க நல்லவங்களா இருந்தாங்க, அதனால செஞ்சாரு. ஆனா ரட்சிப்பு என்ன பண்ணுதுன்னா இன்னும் அவருடைய தயவை வெளிப்படுத்துகிறது. என்னன்னா நாம் கெட்டவங்க, ஆனா நம்மள என்ன பண்றாருன்னா உயிர்ப்பித்திருக்கிறார், நம்மள என்ன பண்ணிருக்கிறார்னா எழுப்பி இருக்கிறார், நம்மள என்ன பண்ணிருக்கிறார்னா உன்னதங்களை அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, உன்னதங்களே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவங்களுக்கு செஞ்சது பரவாயில்லைங்க, அவங்க வந்து நல்லவங்க, ஆனா நம்ம கெட்டவங்களுக்கு செஞ்சிருக்கிறார்ல, இதுதான் காட்டுது அவருடைய தயவு எவ்வளவு பெருசுன்னு. ஆமென். தேவன் யாருன்னா தயவு உள்ளவர். அப்போ 3 காரியங்கள் சொன்னேன். இந்த ரட்சிப்பை பற்றி சொல்லும் போது 3 காரியங்கள். ஒன்று வந்து என்னதுன்னா தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், 2வது என்னன்னா அவர் கிருபை உள்ளவர், 3வது என்னன்னா அவர் தயவு உள்ளவர். 3வது ஸ்டேட்மெண்ட் நாம் பார்க்க போகிறோம். 3வது ஸ்டேட்மெண்ட் அறிக்கையை நாம் பார்க்க போகிறோம். 3வது அவருடைய அற்புதமான குணத்தையும் அவருடைய மேன்மையும் என்ன பண்றாருன்னா சபையின் மூலியமா வெளிப்படுத்துகிறார். ஆல் திஸ் டிஸ்பிளே அண்ட் விண்டிகேஷன் ஆஃப் த கேரக்டர் அண்ட் த பீயிங் அண்ட் த கிரேட்னஸ் அண்ட் த க்ளோரி ஆஃப் காட் கம் டு பாஸ் த்ரூ த சர்ச். பாருங்க, இது எல்லாவற்றையும் என்ன பண்றாருன்னா இந்த குணத்தையும் இந்த மேன்மையும் என்ன பண்றாருன்னா யார் மூலமா வெளிப்படுத்துகிறார்னா சபையின் மூலியமா வெளிப்படுத்துகிறாராம். இங்க வந்து ஏதோ சிருஷ்டிப்பின் மூலியமா வெளிப்படுத்தல அவருடைய குணத்தை, அவருடைய மேன்மையை. என்ன பண்றாருன்னா ஏதோ சிருஷ்டி மழையினால சூரியனால சந்திரனால இதை வச்சு என்ன பண்ணனா அவருடைய மகிமை வெளிப்படுத்தலையா, அவருடைய குணத்தை வெளிப்படுத்தலாம். யார் மூலியமா வெளிப்படுத்துறாருன்னா உங்க மூலியமா ஏன் மூலியமா என்ன பண்றாருன்னா அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிறாராம் பவுல் சொல்லுகிறார். ஆமே. அப்ப நம்ம யாருன்னா இந்த உலகத்துல நம்ம எதுக்கு வச்சிருக்காருன்னா தேவனுடைய குணத்தையும் மேன்மையும் வெளிப்படுத்துகிற ஒரு ஷோ பீஸா நம்மளை வச்சிருக்கிறார். நீங்க யாருன்னா காட்சி பொருள். கார் ஷோரூம்லாம் போனீங்கன்னா ஷோ பீஸ் வச்சிருப்பாங்க. எதுக்கு அந்த ஷோ பீஸ் வச்சிருக்கிறாங்க? எடுத்து ஓட்டுறதுக்கு இல்லை. எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னா இப்படிதான் இருக்கும் வெளியே இருக்கிற காரு. அதே போல உங்களை ஆண்டவர் எப்படி வச்சிருக்காருன்னா ஒரு ஷோ பீஸா வச்சிருக்கிறார். எதுக்காக? தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துறதுக்காக உங்களை ஷோ பீஸா வச்சிருக்கிறாரு. ஆமென். அது மட்டும் இல்லை, இந்த சபை என்னன்னா ஏதோ சாதாரண கட்டிடம் இல்லை, இது வந்து ஒரு ஷோரூம். ஷோரூம்ல இருக்கிற ஷோ பீஸ் தான் நீங்களும் நானும். ஆமென். நிறைய பேர் வந்தாங்க, இங்க வந்தாங்க, வந்து ஷோ பீஸ் எல்லாம் பார்த்தாங்க.
ஆண்டவர் செஞ்ச நன்மையெல்லாம் பார்த்தாங்க. கடைசியில் அவங்க எப்படி ஆயிட்டாங்கன்னா ஒரு ஷோ பீஸாக வந்து இங்கே மாட்டிக்கினாங்க. பாருங்க, நம்ம யாருன்னா தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஷோ பீஸ், காட்சி பொருளாக இருக்கிறோம். தேவன் ஏதோ ஏதோ மரம் செடியை கொடியை வச்சு தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தல, தேவனுடைய மேன்மையை வெளிப்படுத்தல. உங்களையும் என்னையும் வச்சு தான் என்ன பண்ணுறோன்னா தேவனுடைய மேன்மையும் தேவனுடைய குணத்தையும் அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அதனால தான் இங்கே சொல்கிறார், சபையின் மூலியமாய் விளங்கச் செய்கிறார். இங்கே பார்க்கும்போது எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் இதெல்லாம் அப்புறம் பார்க்க போகிறோம். ஆனால் இதில் ஒரு 3 வசனங்கள் மட்டும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப நேரம் கழித்து உங்களை வசனத்துக்கு நேராக கொண்டுட்டு போகிறேன். 9ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலியமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக, 11ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், 11ஆம் வசனத்தில் முடிக்கும் போது சொல்றார், இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக அந்த கிருபை அவருக்கு அளிக்கப்பட்டிருக்குன்னா 10ஆவது வசனத்தில் சொல்றாரு, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலியமாய், அவருடைய குணத்தை சபையின் மூலியமாய் தெரிய வரும் பொருட்டு, சபையின் மூலியமாய் விளங்கச் செய்வதற்கு அந்த கிருபை அவருக்கு அளிக்கப்பட்டிருக்காங்க. புரிய வைக்கிறேன் என்ன சொல்ல வராருன்னு. இந்த உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களும் அதிகாரங்கள் சொல்லும் போது சில இடத்துல அது நல்லதையும் சொல்லுது, சில இடத்துல அது கெட்டதையும் சொல்லுது. என்ன சொல்ல வரேன்னா, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்கள் சொல்லும் போது அங்கே வந்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா அது நல்ல தூதர்களை சொல்லுகிறது. சில இடத்துல பைபிளில் உன்னதங்களில் அதிகாரங்கள் துரைத்தனங்கள் சொல்லும் போது அங்கே கெட்ட தூதர்களை குறித்து சொல்லுகிறது. ஆனால் பவுல் இந்த இடத்துல சொல்லும் போது இங்கே வந்து ஏதோ கெட்ட தூதர்களை சொல்ல, இங்கே யாரை குறித்து சொல்கிறாருன்னா நல்ல தூதர்களை சொல்லுகிறார். யாரை சொல்கிறாருன்னா தேவ தூதர்களை இங்கே சொல்லுகிறார். உன்னதங்களில் துரைத்தனங்கள் அதிகாரங்கள் சொல்லும் போது தேவ தூதர்களை இங்கே சொல்லுகிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவ தூதர்களுக்கு சில காரியங்கள் அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல, சில காரியங்கள் அவங்களுக்கு விளங்கலை. எது விளங்கலைன்னா வீழ்ச்சி அவங்களுக்கு விளங்கலை. மனுஷன் என்ன பண்ணுறான்னா பாவத்தில் விழுந்துடுறான். தேவன் அழகாக அவனுக்காக படைக்கிறாரு, எல்லாத்தையும் அவனுக்காக உண்டாக்குறார். ஆனால் என்ன பண்ணிட்டான்னா தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டான். இந்த வீழ்ச்சி அந்த தேவதூதர்களுக்கு புரியல, ஏன் மனுஷன் விழுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதர்களுக்கு புரியல. ரெண்டாவது என்னன்னா, இந்த தேவன் தூதனுக்கு என்ன புரியலன்னா தேவனுடைய ப்ராமிஸ். தேவன் என்ன பண்ணுறாருன்னா, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், நீ அவன் தலையை நசுக்குவாய், அவன் குதிங்காலை நசுக்குவாய். இந்த வாக்கு தத்துவம் அந்த தேவதூதனுக்கு புரியல. என்னடா இவன் துரோகம் பண்ணிட்டான் மனுஷன், ஆனால் இவனுக்காக இயேசு வந்து பிறக்க போறாரா பார்த்தீங்கன்னா அது அவனுக்கு விளங்கலை. இன்னொரு காரியம் என்ன விளங்கலைன்னா, இந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசியை அனுப்பி என்ன பண்ணுறாருன்னா பழைய ஏற்பாட்டு முழுவதும் சொல்கிறார் இயேசு வரப்போறார், மேசியா வரப்போறார், மேசியா வரப்போறான்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்த தேவதூதனை வச்சு தான் சொல்கிறார், எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு பாருங்க. அது அவனுக்கு விளங்கலை. ஏன் இவர் வந்து இந்த உலகத்தில் வந்து இவர் பிறக்கணும், இவர் வந்து வரணும்னு சொல்லிட்டு அவனுக்கு விளங்கலை பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எது விளங்கலைன்னா, ஆண்டவர் தேவதூதனை வைத்து என்ன சொல்கிறாருன்னா மரியாள் கிட்ட போய் சொல்லு, என்ன சொல்லுன்னா, உனக்கு குழந்தை பிறக்க போகுது. எப்படி பிறக்க போகுதுன்னா பரிசுத்தாவினால் மூலியமாக என்ன ஆக போகுதுன்னா உனக்கு குழந்தை பிறக்க போகுது சொல்லுன்னு சொல்லும் போது அதுவும் அவனுக்கு புரியல. நான் இவ்வளோ பெரிய தேவன் இந்த சின்ன வயிற்றுல வந்து பிறக்க போறாரா, எதுக்கு இவர் பிறக்கணும் அவனுக்கு புரியல. அவனுக்கு ஒரே கேள்வியா இருக்கு, ஏன் இதெல்லாம் இந்த தேவன் பண்ணி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு விளங்கலை பாருங்க. அது மட்டும் இல்லை, இயேசு என்ன பண்ணுறாருன்னா கல்வாரி சிலுவையில் அவர் மரிக்கிறார். மரிக்கும் போது தேவதூதர் எல்லாரும் எப்படி நிற்கிறாங்கன்னா கத்தி வச்சு நிற்கிறாங்க. இயேசு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? ஒரு வார்த்தை சொன்னார்னா அன்னைக்கு இருந்த அத்தனை சேவர்களும் என்ன ஆகிட்டு இருப்பாங்கன்னா எரிஞ்சிட்டு இருப்பாங்க.
வெட்டி போட்டுருப்பாங்க தேவதூர்ல. எல்லாரும் என்ன பண்ணா கத்தியோடு நிற்கிறாங்க. ஆனா இயேசு என்ன பண்ண மாட்டாருன்னா ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டாரு. இது அவங்களுக்கு புரியவே இல்லை தேவதூர்கள். ஏன் இவர் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. யோசிச்சு கொண்டு இருக்கும் போது இயேசுவும் பார்க்குறாங்க. யாரை பார்க்குறாங்கன்னா பிதாவாகிய தேவனை பார்க்குறாங்க. பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாருன்னா சும்மா உக்காந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா காட்சிகளையும் அவர் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த பிதாவும் ஒன்றும் சொல்ல, இயேசுவும் ஒன்றும் சொல்ல, இவங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குதுன்னா எதுவுமே புரியல. கடைசியில் இயேசு என்ன ஆயிட்டாரு, அவர் மரிச்சிட்டாரு. மரித்து இயேசு என்ன பண்ணாங்கன்னா அடங்கம் பண்ணிட்டாங்க. அதுவும் அவங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா பிதாவாகிய தேவன் என்ன பண்ண அந்த கல்லை புரட்டுன்னு சொல்கிறாரு. தேவதூரில் அப்படியே போயிட்டு என்ன பண்ணுறாங்க கல்லை புரட்டுறாங்க. எதுக்கு புரட்டுறாங்க அவங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் ஜனங்கள்லாம் வந்து இயேசுவை பார்க்கறதுக்கு வராங்க. பார்க்கறதுக்கு வரும்போது இயேசு அந்த இடத்துல இல்லை. தேவதூரில் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, எங்கே இயேசு கேட்கும் போது என்ன சொல்கிறாங்க, அவர் இங்கே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முதல்லேருந்து என்ன நடக்குது எங்களுக்கு புரிய மாட்டேது. அவர் இங்கே இல்லை. அவர் எங்கே போனாருன்னே தெரில. அவங்களுக்கு எதுவுமே புரியல பாருங்க, எதுவுமே விளங்கலை பாருங்க. அது மட்டும் இல்லை, அவர் பரமேறிட்டார். பரமேறிட்டவனே தேவன் என்ன பண்ணுறாருன்னா தேவதூரில் வைத்து ஸ்ரீசரிகிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா அவர் போயிட்டாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, அவர் போன மாதிரியே திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தேவதூரில் வச்சு சொல்கிறார். அதுவும் அவங்களுக்கு புரியல. தேவதூதன்னா யாருங்க? தேவதூதன்னா யாருன்னா இட்ஸ் எ மெசஞ்சர் ஆஃப் காட். அவன் தூதுவன். அவன் என்ன பண்ணுறான்னா தேவன் சொன்னதை எடுத்துன்னு வந்து சொல்கிறான், எல்லாத்தையும் சொல்கிறான். ஆனால் இவனுக்கு என்ன ஆகுதுன்னா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிய மாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதை காட்டிலும் கோடி மடங்கான தேவதூதர்கள் இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறார்கள். நின்று கொண்டு நான் சொல்லுகிற பிரசங்கத்தை கேட்டு கொண்டு இருக்கிறாங்க. கேட்கும் போது தான் புரியுது ஏன் இதெல்லாம் செஞ்சாருன்னா அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆமென். அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அது மட்டும் இல்லை, அவர் தயவு உள்ளவர். அவருடைய மேன்மையும் அவருடைய குணத்தையும் காட்டுவதற்காகவே இதெல்லாம் செஞ்சாரு. ஆமென். இன்னைக்கு நான் எதுவும் உங்களுக்கு மட்டும் பிரசங்கம் பண்ணல. இன்னைக்கு இந்த இடத்துல தேவதூதர்லாம் நின்று கொண்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஏன் பிரசங்கம் பண்ணுறேன், ஏதோ ஒருத்தர் கேட்கலங்க, எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. தேவதூதர்லாம் கேட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஏன் இயேசு மரிச்சார், ஏன் இயேசு ரத்தம் சிந்துறார், இயேசு ஏன் அவ்வளோ காரி துப்பதெல்லாம் வாங்கினார், இயேசு ஏன் நிர்வாணமாக தொங்கினார், இதெல்லாம் தேவதூதர்களுக்கு புரியல. ஆனால் இன்றைக்கு என் மூலியமாய் சபையின் மூலியமாய் தேவன் இதையெல்லாம் செஞ்சாருன்னு தேவதூரில் அறிந்து கொள்கிறார். ஆனால் தான் பவுல் சொல்லுகிறார், உன்னதங்களுள்ள 10வது வசனம் பாருங்க, 3வது அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்றாரு, உன்னதங்களுள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலியமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டு. அப்ப யாரை வச்சிருக்கிறாருன்னா உன்னதங்களுள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தேவனுடைய குணத்தையும் தேவனுடைய மேன்மையும் வெளிப்படுத்துறதுக்கு யாரை வச்சிருக்கிறாருன்னா உங்களையும் என்னையும் தான் வச்சிருக்கிறாரு, பிரசங்கியாளர்களை வச்சிருக்கிறார். ஆனால் தான் சொல்றாரு, இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்துல இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எதை குறித்து? ஏதோ உங்களுக்கு பிரசங்கம் பண்றது மட்டும் இல்லை, தேவதூதர்கள் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்றதுக்கு எனக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ இன்னைக்கு நீங்க யாரு? சபை யாரு? தேவனுடைய குணத்தையும் தேவனுடைய மேன்மையும் வெளிப்படுத்துகிற ஒரு காட்சி பொருளாய் தேவன் வைத்திருக்கிறார். ஒரு ஷோ பீஸா உங்களையும் என்னை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இன்னொரு வசனத்துக்கு போகலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷக்காரர்களிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். 10வது வசனம் பாருங்க. அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார். இது எங்க நடக்குதுன்னா பரலோகத்துல நடக்குது. பரலோகத்துல என்ன பண்றாங்க, மூப்பர்கள்
வெள்ளை அங்கிலை தரித்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளை அங்கிலை தரித்து, அது மட்டும் இல்லை குருத்தோர்களை பிடித்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தேவனை என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்ப்பரித்து கொண்டிருந்தார்கள். ஆமென். இதெல்லாம் என்னன்னா பார்க்குறாரு. பார்த்து என்ன சொல்கிறாருன்னா அவர் சொல்லுகிறார். ஆனால் 13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷமான ஒரு காரியங்கள் வருகிறது. அப்பொழுது பாருங்க, அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டார்கள். பாருங்க, அங்க ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வினா, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள்? இன்னைக்கு நிறைய தேவதூதர்களுக்கு இந்த மாதிரி கேள்வி இருக்கு. வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? ஒயின் ஷாப்ல பார்த்த இவர்கள் யார், இவர்கள் எப்படி இங்க? நிறைய பேர் கேள்வி பாருங்க. கேள்வி கேட்கும் போது அங்க ஒரு கோஷம் எழும்புது. என்ன கோஷம்னா, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், பாவத்தில் உழந்து கடந்தானே இவன் யார், எப்படி இங்க? அங்க தேவதூதர்கள் எல்லாம் தெரியுது. ஒரு கோஷம் எழும்புது, அவர் கிருபை உள்ளவர். எல்லாரையும் தான் சொல்றேன், எல்லாருமே எங்க இருந்தோம், பாவத்தில் உழன்று கிடந்தோம். நம்மளாம் தகுதியே கிடையாதுங்க பரலோகத்துக்கு போறதுக்கு. ஆனா அங்க எல்லாரும் கேட்க போறாங்க, தேவதூதர்லாம் கேட்க போறாங்க, இவர்கள் யார், இவன் அப்படி பண்ணானே இப்படி பண்ணானே, இவங்க எப்படி இங்க? இது அவருடைய கிருபை. ஆமென். அவருடைய குணத்தை விளங்க செய்வதற்காக, அவருடைய மகிமை விளங்க செய்வதற்காக இது எல்லாம் அவர் செய்திருக்கிறார். ஆமென். இப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, ஏதோ இவங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கணும், ஏதோ இவங்க நரகத்துக்கு போகக்கூடாது, அதற்காக தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கவில்லை. தேவன் நமக்கு எதற்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார்னா, மறுபடியும் அந்த மகிமையை திரும்பி கொண்டு வருவதற்காக நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், விளங்க செய்வதற்காக. புரியுதாங்க? 3 ஸ்டேட்மெண்ட்லேயே கொஞ்சம் புரிஞ்சிருக்கா? இப்போ ரட்சிப்பு நமக்கு பாவ மன்னிப்புக்காக தேவன் கொடுக்கல. பிசாசு மகிமை கெடுத்துட்டான், ஆனால் ரட்சிப்பை கொடுத்து என்ன பண்ணுறாருன்னா திரும்பவும் அவருடைய மகிமையை அவர் எடுத்திருக்கிறார். ஆமென். அது மட்டும் இல்லை, 4வது ஸ்டேட்மெண்ட் சொல்ல போகிறேன். ரட்சிப்பு பார்க்கும்போது நம்மை குறித்து நாம் என்ன வேண்டும், how should we think of ourselves in the light of all this? எப்படி நாம் என்ன வேணும், இதெல்லாம் பார்க்கும்போது நாம் எண்ணம் என்ன நமக்கு மனசுல வரணும்? ரட்சிப்பை குறித்து பார்க்கும்போது என்ன எண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன எண்ணக்கூடாதுன்னா, நான் பேப்டிசம் எடுத்தேங்க, நான் சர்ச்சில் ஒரு மெம்பருங்க, அதனால பரலோகம் போயிடுவேங்க, நான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரோவில் தாங்க உட்காருவேன், ஃபஸ்ட்டு நான் தான் வருவேன், ஃபர்ஸ்ட் ரோவில் நான் தான் உட்காருவேன். அது மட்டும் இல்லைங்க, சேர்லாம் துடைக்கிறேங்க, பெருக்கிறேங்க, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன் பாருங்க, சேர்லாம். அதனால் தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்வான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் எண்ணக்கூடாது பாருங்க. என்னன்னா, எதுக்கு எனக்கு ரட்சிப்பை கொடுத்தாருன்னா, இது எல்லாம் அவருடைய மகிமைக்காக கொடுத்துருக்கிறார். ஏதோ எனக்கு பாவம் பண்ணி போடணும், நான் பரலோகம் போகணும், நான் மோட்சத்துக்கு போகணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும், இதுக்காக ரட்சிப்பை கொடுக்கல. ரட்சிப்பு எதுக்கு கொடுத்துருக்கிறார்னா, இது எல்லாம் அவருடைய மகிமைக்காக கொடுத்துருக்கிறார். ஆமென். இதை நம்ம எண்ணணும். 2வது என்னன்னா, இன்னொரு காரியத்தை, இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு காரியத்தை நம்ம என்ன வேண்டும், இவர் கைவிடவே மாட்டார். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் கை விட்டுருவார், நீ பாவம் செய்துன்னா ஆண்டவர் கை விட்டுருவார், நீ நரகத்துக்கு போயிடுப்ப. ரட்சிக்கப்பட்ட ஒருத்தனும் நரகத்துக்கு போக மாட்டான். அப்படி கைவிட்டார்னா அது என்ன வலியுறுத்துதுன்னா, தேவனுடைய மகிமை அங்க கெடுக்கப்படுகிறது. தேவன் நம்மளை கைவிட்டார்னா அங்க என்ன ஆகுதுன்னா, தேவனுடைய மகிமைக்கு ஒரு பங்கம். அதனாலே என்ன பண்ண மாட்டார்னா, உங்களை கைவிட மாட்டார். அது மட்டும் இல்லை, இன்னொன்று நாம் என்ன வேண்டும், என்னன்னா, நிச்சயமா நம்ம ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். நம்மளை ஆசீர்வதிக்கலைன்னா அவருடைய மகிமைக்கு பங்கம் வந்துடும். பாருங்க, ஷோரூம்ல பார்த்தீங்கன்னா காரை என்ன பண்ணுறாங்க, டெய்லியும் என்ன பண்ணுவாங்க, தொடச்சி வைப்பாங்க. ஏன் தொடச்சி வைக்கிறாங்க?
கொஞ்சம் எதனா அழுக்கு இருந்துச்சுன்னா யாரும் கார் வாங்க மாட்டாங்க. நம்ம நல்லா இல்லைன்னா யாரும் இயேசுவை வாங்க மாட்டாங்க. அதனாலே என்ன பண்ணுறாருன்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதனால என்ன பண்ணுறாருன்னா நம்மளுக்கு சுகத்தை கொடுக்குறார். அதனால என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு நாளும் டிங்கரிங் பண்ணிகிட்டே இருக்கிறார். வசனம் சொல்கிறது மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாருன்னா, நம்ம நல்லவங்க கிடையாது பாருங்க, அவருடைய மகிமைக்காக என்ன பண்றாருன்னா நம்மள மகிமை ஆக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாள் என்ன பண்றாருன்னா நம்மள பரிசுத்தமா ஆக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா அவருடைய மகிமைக்கு பங்கம் வந்துடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம எண்ணணும். எதை எண்ணக்கூடாதுன்னா, நான் நல்லவங்க, நான் வாரம் விடாம சர்ச்சுக்கு வந்துடுவேங்க, நான் சர்ச்சில் ஒரு மெம்பரா இருக்கிறேங்க, தசமாக கொடுக்குறேங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. என்னன்னா அவருடைய மகிமைக்கு பங்கம் வந்துடக்கூடாதுன்னு என்ன பண்றாருன்னா உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை உயர்த்துறார், உங்களை அழகு பார்த்துனே இருக்கிறார். அப்படின்னா நீங்க நிச்சயமா ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். நீங்க ஆசீர்வாதமாக தான் இருக்க போறீங்க, சுகத்தோடு தான் இருக்க போறீங்க, செழிப்போடு தான் இருப்பீங்க போறீங்க. ஏன்னா அவருடைய நாமத்துக்கு பங்கம் வந்துடக்கூடாது. ஆமென். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணா என்ன வேண்டும் விளங்குதா? 4 காரியங்கள் சொன்னேன். 1, ரட்சிப்பு என்ன பண்ணுது? அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. மகிமைக்காக ரட்சிப்பு கொடுத்தது நோக்கம் அவருடைய மகிமைக்காக. 2வது சொன்னேன், அவருடைய குணத்தை வெளிப்படுது, அவருடைய மேன்மையை வெளிப்படுது. அது மட்டும் இல்லை, 3வது சொன்னேன், ரட்சிப்பு என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய மகிமையும் குணத்தையும் வெளிப்படுத்துகிறது. யார் மூலியமா வெளிப்படுத்துறாருன்னா உங்க மூலியமா என் மூலியமா வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, 4வது சொன்னேன், ரட்சிப்பு பார்க்கும் போது என்ன எண்ணணும் நம்மனா, இந்த 4 காரியங்கள் நாம் என்ன வேண்டும். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம், நாம் ஜெபித்து நாம் முடிக்கலாம். ஷோ பீஸ்லாம் எழுதுங்க. கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நல்ல சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார், நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம்மளுக்கு கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை குறித்து கர்த்தர் பவுல் மூலியமாய் கர்த்தர் சபைக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார், நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். வேதம் சொல்லுது, வானங்கள் அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, அவருடைய கரத்தின் கிரியையை அதை அறிவிக்கிறது. இந்த நாட்களில் ரட்சிப்பு ஒன்று சொல்லுது, அவர் மகிமையை நம்ம வெளிப்படுத்தும்படியாய், நம்ம அறிவிக்கும்படியாய் ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பை யோசித்து பார்க்கும்போது அவரை நம்ம அறிவிக்காத இருக்கவே முடியாது, அவர் மகிமையை நம்ம சொல்லாத இருக்கவே முடியாது. இந்த நாட்களில் ஆண்டவரே உங்கள் மகிமையை ஆண்டவரே வானங்கள்லாம் அறிவிக்குது. ஆண்டவரே நான் அறிவிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு அவ்வளோ பெரிய ரட்சிப்பு கொடுத்தீங்களே, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். யோசித்து பார்க்கலாம், அவருடைய மகிமையை நம்ம அறிவிக்கிறோமா? அவருடைய அந்த வானங்கள்லாம் அவருடைய கிரியெல்லாம் அவருடைய அறிவிக்குதுன்னு நம்ம பார்த்தோமே, இன்றைக்கி நம்ம அறிவிக்கிறோமா? அவருடைய மகிமையை அறிவித்து கொண்டிருக்கிறோமா? ஒரு விஷயாய் கண்களை மூடி நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்போமே, ஆண்டவரே நான் உங்களை எப்படி ஆண்டவரே என்னை ரட்சிப்புகளை கொண்டு வந்தீங்களே, ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை ஆண்டவரே உங்கள் மகிமையை அறிவிக்கிறவனா நான் இருக்கிறேன்னா ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டும் இல்லை, விசேஷமாக இந்த நாட்களில் அவருடைய இரக்கத்தை, அவருடைய காரியங்களை, அவருடைய குணாதிசயங்களை நம்ம இந்த நாட்களில் அறிவித்து கொண்டிருக்கிறோமா? நம் மூலிமா மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க, நம்மளை எப்படி பார்க்குறாங்க, அவருடைய இரக்கத்தை பார்க்குறாங்களா? அவரை நம்ம பிரதிபலிக்கிறோமா? இந்த நாட்களை யோசித்து பார்க்கலாம். ஒரு பெரிய ரட்சிப்பு கொடுத்துருக்கிறார், நம்ம எங்கேயே இருந்தோம், கர்த்தர் ரட்சிப்புகளை கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, இது எல்லாமே கர்த்தர் இந்த நாட்களில் நம்ம சபையின் மூலியமாக வெளிப்படுத்த முடியாது. கர்த்தர் இந்த நாட்களில் 3வது காரியம் நம்மளை ஷோ பீஸ் போல் வச்சுருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் தேவனுடைய அச்சு அடையாளங்களை என் சரீரத்தில் நான் பிரதிபலிக்கிறேன்னு சொல்லி பவுல் சொன்னாரே. இன்றைக்கி நம்ம பிரதிபலிக்கிறோமா? ஒரு விஷயம் கண்களை மூடி, ஆண்டவரே இன்றைக்கி நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவரே, அப்பா உங்களை நான் பிரதிபலிக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே உங்களை நான் ஆண்டவரே உங்கள் மகிமையை நான் வெளிப்படுத்துகிறேன்னா ஆண்டவரே, உங்கள் இரக்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேன்னா ஆண்டவரே, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவரே, இந்த நாட்களிலிருந்து நான் வெளிப்படுத்தும்படியாய் ஆண்டவரே யோவான் ஸ்நானகன் சொன்னது போலும்படியாய் ஆண்டவரே நான் சிறுகுவோம் நீர் பெருகுவோமாய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் இருக்கும்படியாக எங்களை விட்டு கொடுக்குறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த செய்தி கொடுத்த மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அது மட்டும் இல்லை ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே இந்த நாட்களில் இந்த பிள்ளைங்க ஆண்டவரே உங்களை பிரதிபலிக்கிறவர்களாய் இந்த பிள்ளைகளை இருப்பார்களாக நாங்கள் சொல்லி செபிக்கிறோம். உடைய வல்ல கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். கிருபை பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.